திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் திருச்செந்தூரில் மாசி திருவிழாவில் ஆற்றிய உரையின் 2வது பாகத்தை பார்க்க இருக்கிறீர்கள். முதல் பாகத்தை பார்த்த அத்துணை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. சாப்பிட்றீங்க, என்னம்மா பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனாலே நீங்கள் ருத்ராட்சம் போட்டிங்கனாலே நான்வெஜ் சாப்பிட்ற சந்தர்ப்பத்தை எம்பெருமான் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவார். எங்கள் ஊரில் உள்ள எல்லா பசங்களுக்கும் நாங்கள் ருத்ராட்சம் போட்டு விடுவோம். அதை மாதிரி பெரியவங்களுக்கும் போட்டு விடுறோம். அப்போ அந்த மாதிரி போட்டு விடும்போது அவங்க என்ன என்கிட்ட முதல்ல வந்து கேட்பாங்கன்னாக்கா, சில பேர் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றோமா, நான் போட்டால் எந்த பாவமும் எனக்கு கிடையாது இல்லை அப்படின்னு. இறைவனை எப்போதும் நினச்சிட்டு நாங்கள் ஒரு நாமா சொல்லுவோம் ருத்ராட்சம் போடும்போது. அப்போ நாங்கள் ஒரு நாமா சொல்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ற நிலைமையே என்ன ஆயிரும்? மாறி போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாத நிலைமை ஒரு சமயம் தானாக வந்துடும். அதனால் தாராளமாக போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்போ இங்கே என்ன இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு கோட்டை அசுரத்தனம் மேலே வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொன் கோட்டையோடையோ வெள்ளிக்கோட்டையோடையோ அப்படியே போய் பறந்து போவாங்களாம். பறந்து போய் ஒரு இடத்துல அப்படியே உட்காருவாங்களாம். அங்கே உள்ள மக்கள் அவ்வளோ பேர் இறந்து போவாங்களாம். அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா இது வந்து அசுரர்களோட செயல். அது போல தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தீவிரமான சிவபக்தர்கள். அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இவங்க சிவபூஜை பண்ணுறதுனால இந்த அசுரர்களை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்க சிவபூஜை பண்ணாமல் தடுங்க அப்படின்னு நாரதரை என்ன பண்ணுறாரு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ நாரதர் என்ன பண்ணார்? புத்தர் வடிவத்தில் என்ன பண்ணுறாரு, போய் இந்த மாதிரி உருவத்தெல்லாம் வணங்கக்கூடாது, சிவபூஜை செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அதனால எந்த பலனும் கிடையாது, தியானம் வேணால் பண்ணலாம், இந்த பூஜையெல்லாம் பண்ணதுனால ஒரு பலனும் கிடையாது, இவ்வளோ நாள் நீங்கள் பூஜை பண்ணீங்களே அதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு. ஏன்னா நம்ம சிவபூஜை செய்யும் போது அந்த பலன் வந்து நமக்கு நேரடியாக தெரியாது. இன்னைக்கு வந்து 1000 ரூபா பணம் வரும், நீங்கள் அடுத்த பூஜை செஞ்சால் 2000 ரூபா பணம் வரும்லாம் யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்மளோட படிநிலை மாறுறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம படிநிலையை மாற்றி அமைப்பாங்க. அப்போ நீ இவ்வளோ நாள் பூஜை பண்ணி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, என்னாவது வந்ததா, தண்டம் தானே நீ பூஜை பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? மாறி போயிடுறாங்க. மாறி போனோடனே என்ன சொல்கிறாரு சுவாமி? உடனே என்ன பண்ணுறாரு? தேவர்களெல்லாம் விட்டு ஒரு ரதம், ஒரு தேர் செய்ய சொல்கிறார். அந்த தேரில் ஏறி போய் நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து அந்த அசுரர்களை அழிப்பேன் அப்படின்னு. இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஆணவம். என்ன ஆணவம்னா, நம்ம செயல் தெரிஞ்சு கொடுத்த பிறகுதான் இவர் என்ன பண்ணுவார்? அந்த அசுரனை அழிக்க போகிறாரு. அப்போ நம்மளால தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அழிக்கிறார். அவர் ஒரு பொருளை உருவாக்கவும் அவரால் முடியும், அழிக்கவும் அவரால் முடியும். எப்போ அழிக்கணும் எப்போ உருவாக்கணுங்கிறத அவருக்கு தான் தெரியும். அப்போ இவங்கெல்லாம் அந்த ஆணவத்தோடு இருந்ததுனால அந்த புராணத்தில் என்ன பண்ணுறாரு? அந்த தேரில் கட்டவரலை வைக்கிறாரு. அந்த தேர் சட சடன்னு என்ன பண்ணுது? முறிஞ்சு விழுவுது. இப்பையும் அச்சிறுபாக்கம் அப்படிங்கிற ஊரில் அச்சிறுபாக்கம், அதாவது இனிமையான ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறுக்கமாக இருந்ததுனால அது அச்சிறுபாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுறாரு? அந்த தேரை வந்து அவர் சரியாக வச்சிடுறாரு. அப்புறம் தான் அந்த தேவர்களுக்கெல்லாம் தன்னோட ஆணவம் வந்து புரியுது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாரு? ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிக்கிறாரு. அத்தனை அசுரர்களும் என்ன செய்கிறாங்க? பொசுங்கி போகிறாங்க. அப்போ அதுபோல் இறைவன் என்ன பண்ணுறாரு? இங்கே அருணகிரிநாதர் சொல்லும் போது, முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா. இப்போ யாரை சொல்கிறாரு? இந்த இடத்துல வந்து சிவபெருமானை தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சிவனோட தேரை அழித்த, அந்த அச்சிறு பாக்கத்தில் அழித்த எம்பெருமானுடைய திருமகனே அப்படின்னு. அப்போ அவரை குறிப்பிட்டு என்ன பண்ணுறாரு? இவரை பற்றி சொல்கிறாருன்னு. அடுத்தது பாருங்கள், ஒரு பாடல்லையும் நம்ம சொன்னோம் ஏற்கனவே, எல்லா பாடல்லையும் வந்து அவர் வந்து முருகப்பெருமானை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இன்னொரு பாடல் அதே மாதிரி, முத்தை தருபத்தி திருநகையாத்தி கிரை சக்தி சரவண முத்து கொருவித்து குருவரையன ஓதும் முக்கட்பரமற்ற சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவக்க தமரரும் அடிவேன. இந்த பாட்டு அப்படி தொடர்ந்து வரும். இப்படி எல்லா பாட்டையும் நான் பாடிட்டு விளக்கம் சொல்லணுன்னாக்கா பாட்டு மட்டும்தான் பாட முடியும். அதனால் எந்த அடியில் அவர் சொல்கிறாரு?
தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதமைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடையன ஓத கொத்து பறை கொட்ட களமிசை புக்கு குகு குக்கு குகு குகு குட்டி புதை புக்கு பிடியன முதுகுகை பொற்புற்றெழனற்புற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவள பெருமானே. சரி, இந்த பாடல்ல எந்த இடத்துல சிவனை நமக்கு அறிமுகப்படுத்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தித்தித்தே அப்படின்னு சத்தத்தோட எங்க இருக்குதான் 3 விழிகளை உடைய சிவபெருமான் எப்படி பண்றாராம், ஓம் அப்படிங்கிற அந்த தனி மந்திரத்தை ஓதி என்ன பண்றாரு, சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கார். எப்படி ஆடிக்கிட்டு இருக்கார், தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு அப்படின்னு ஆடுறாரு. அந்த சத்தத்தோட ஆடுறாரு. அட்ட பைரவர்கள் 8 பைரவர்கள் என்ன செய்கிறாங்களாம், சுற்றி இருக்கிறாங்களாம். அந்த அட்ட பைரவர்கள் காளிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த இதில் இருக்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, தாண்டவம் ஆடுறார், கழுகுகளோட இருக்கிறார். அப்படி எல்லாம் சேர்ந்து தாண்டவம் ஆடுகிறது. அப்படி தாண்டவம் ஆடும்போது அவரோட கூத்து பரிவுடல் கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க, சிவபெருமான் ஆடுறது. அப்போ அந்த கூத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காளிகள்லாம் என்ன செய்யணும், ஓசை இடுகிறது. காளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போயே நம்ம வந்து குலசேகர பண்ணத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இது பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா காளிகள்லாம் எவ்வளோ ஆங்கோரத்தோட வராங்க சொன்னேன்னா. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மசான கொள்ளைக்கு வந்து காளி தான் வந்து மசான கொள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி என்ன பண்ணுவார், அந்த கபாலம் வந்து கையில் இருக்கும். அப்போ அவரோட தோஷம் நீங்கணும். ஏன்னா அந்த பிரம்மனை என்ன பண்ணுறாரு, அந்த அவனோட தலையை லேசாக கிள்ளி தான் எடுக்கிறார். அப்போ அந்த தோஷத்தோட அந்த கபாலம் ஒட்டிக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கபாலம் கீழே இறங்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் தானமாக பிச்சை எடுத்துட்டு வர்றாரு. ஆனால் எந்த இடத்துல அவர் பிச்சை எடுத்தாலும் அந்த கபாலம் என்ன செய்யுது, வாங்கி சாப்பிட்ருது. ஆனால் அப்படி வாங்கி சாப்பிட்றதுனால இந்த கபாலம் அவர் கையோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன செய்கிறாராம், அம்மை வந்து மசான கொள்ளையில் அந்த காளி அவதாரமாக வந்து, இப்போ எல்லா ஊர்லேயும் நடக்கிறத பார்ப்போம். மசான கொள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா சில ஊரில் கிழங்கு போட்டிருப்பாங்க, சில பேர் நான்வெஜ்ஜு போட்டிருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா காய்கறி போட்டிருப்பாங்க. இதில் வந்து அந்த சுவாமி ஆடுவார். ஆடின பிறகு பார்த்திங்கன்னா அதை பிரசாதம் எல்லாரையும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது நடந்தது எல்லா ஊர்லேயும். இப்போ இந்தியெல்லாம் வந்து அதை வந்து பலி கொடுக்குற ஒரு இதாக வந்து தெரியாமல் கொஞ்சம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவு விழிப்பு இருக்கிறதுனால எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த மசான கொள்ளை திருவிழா அப்படின்னு போட்டு இப்போ ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஆடுறாரு. அப்போ அந்த காளி யார், அது உமையம்மை தான். அவள் என்ன பண்ணுறா, காளியாக மறு அவதாரம் எடுத்து வரா. ஏன்னா அப்போ தான் சுவாமிகிட்ட இருக்கிற கபாலத்தை வாங்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த காளிகிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கபாலத்தில் சாதம் போட்ட உடனே இந்த காளி என்ன பண்ணுது, அப்படியே அந்த கபாலத்தை கீழே தள்ளிடுது, கீழே விழுந்துருது எடுத்த உடனே. அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாரு, அந்த தோஷத்துலேருந்து வெளியில் வந்துடுறாரு. சரி, சுவாமிக்கு தோஷம் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன் இந்த இதை வச்சுருக்காங்க, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஏன்னா சுவாமி எதுக்கு பிச்சை எடுக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி கருணையே நிறைந்தவர். அவர் அந்த கபாலத்தில் நம்மள்கிட்ட பிச்சை கேட்குறாருன்னா நாம் நினைக்கிற மாதிரி சோத்துக்காக அவர் கேட்கல. சோறு அப்படிங்கிறது என்னன்னா முக்தி அப்படின்னு. இப்போ நம்ம என்னத்தை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்கிற ஆணவம், நம்மள்கிட்ட இருக்கிற அகங்காரம், நம்மள்கிட்ட இருக்கிற பொய் சொல்கிறது, களவாடுறது, எத்தனை தீய குணங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் போடுறதுக்காக தான் இந்த மயான கொள்ளை அப்படின்னு. அப்போ இந்த கபாலத்தில் நம்மளோட அந்த ஆணவங்கள், நம்மளோட இந்த தீய குணங்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டோம்னா அவர் என்ன தராரு, நமக்கு பிரசாதமாக சோறு தரார். அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த காய்கறி, அந்த கிழங்கு வகைகள், அந்த நான்வெஜ்ஜு ஒவ்வொருத்தருலையும் ஒவ்வொரு பழக்கம் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்போ அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கிட்டு வரோம். அப்போ சோறுங்கிறது என்னது, சோறும் கூரையும் அப்படின்னு திருமுறையிலே வந்திருக்கும். அப்போ என்னென்ன இவங்க என்ன செய்வாங்க, கூரைனாக்கா இவங்க நினச்சிக்கிற மாதிரி ஓட்டு வீடு, குச்சி வீடு, கூரை வீடுன்னு சொல்லிட்டு அங்கே போனால் கூரை தருவார் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன நினச்சிக்கிறது, வீடு தருவார்னு சொல்லிட்டு அங்கே போய் கல் வச்சு அடுக்குவாங்க. அது வந்து அந்த கூரை இல்லை. சோறும் கூரையும் அப்படின்னாக்கா நமக்கு தர்ற முக்தி. எம்பெருமான் என்ன பண்ணுறார், அவருடைய திருவடியில் சேர்த்துக்கிறதுக்காக அந்த முக்தியை தரார். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணணும், நம்ம போய் அந்த சோறை வாங்கி சாப்பிடணும். அதாவது என்னன்னா, திருவேட மணியரும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அட்லீஸ்ட் நம்ம முருகபக்தராக இல்லை சிவபக்தராக கூட இல்லை, இருந்தாலும் நம்ம முருகபக்தர். இப்போ முருகபக்தர்னா என்ன அடையாளம் வச்சுருக்கோம், சந்தானம் வச்சு பூசுகிறோம், அதில் குங்குமம் வைக்கிறோம். அப்போ அவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், முருகபக்தர்கள்னு சொல்கிறோம்.
அதேமாரி சிவபெருமானை வணங்குறாங்க அப்படின்னா திருநீர் பூசிக்கிறாங்க, ருத்ராட்சம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேடங்களே நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்ன மாதிரி பட்டை போட்டு திருநீர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்களெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு விசாரிங்களேன். கொஞ்ச நாள் கழித்து அவங்க திருநீர் போடாமல் நீங்கள் நல்லா இருக்கீங்க, திருநீர் போட்டால் நல்லாவே இல்லை, சில குழந்தைங்கள்லாம் சொல்ல திருநீர் போட்டால் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பயமாக இருக்குது நீங்கள் வைக்காதீங்கன்னு சொன்னால் அவங்களால வைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த வேடத்தை அணிந்து 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 அவர்களே என்ன செய்கிறாங்க, அடியாராக மாறி விடுகிறார்கள். அப்போ அந்த வேடம் இல்லாமல் வெளியில் வர்றதுக்கே அவங்களுக்கு எப்படி இருக்குது, திருநீர் இல்லாமல் என்னால் வெளியிலே போக முடியாதுமா, சந்தனம் இல்லாமல் என்னால் சந்தன குங்குமம் வைக்காமல் நான் வெளியிலே போக மாட்டேமா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த ஆன்மா அவங்களை பழக்கி விடுகிறது. அதனால தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த சோறுங்கிறது என்னன்னா முக்தி. நமக்குள்ள ஆணவங்கள் அந்த எல்லா குணங்களையும் தீய குணங்களையும் அந்த கபாலத்தில் இட்டுட்டு நாம் என்ன செய்யணும், அவன் திருவடிக்கு போகின்ற அந்த சோறை நாம் என்ன செய்யணும், வாங்கி சாப்பிடணும். இன்னும் கூட சொல்லுவாங்க, அன்னதானத்தில் சாப்பிட்டா ஆணவம் போயிடும் அப்படின்னு. ஏன் அன்னதானத்தில் சாப்பிட்டா ஆணவம் போயிடும் அப்படின்னு? ஏன்னா கடைக்கோடி மகன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கூலி வேலை செய்கிறாங்களே, அவனாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அன்னதானத்தில் என்ன பண்ணணும், அந்த கியூவில் தான் போகணும். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், அந்த கியூவில் நடந்து போகும்போது அவனும் இவனும் ஒன்று தான். இப்போ என்ன பேராக எழுதியிருக்கோம், டாட்டா பிர்லான்னு மூஞ்சிலே எழுதியிருக்க போது அவரும் என்ன செய்வார், ஒரு வேட்டியை கட்டியிருப்பார், ஒரு திருநீர் பூசியிருப்பார், இல்லை சந்தனம் பூசியிருப்பார். கொஞ்சம் முன்னாடி போகணும்னு அவர் நினச்சாருன்னா என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் வரிசையில் வரோம்ல, உங்களுக்கு தெரியலையா, எங்களுக்கு முன்னாடி வந்தால் என்ன, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துட்டு கிடக்கும், நீங்கள் முன்னாடி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் சொல்லிடுவோம். அப்போ அந்த சொல்லானது என்ன ஆகுது, அவங்க என்ன போகும், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, இங்கே கூப்பிட்டாக கைதட்டினா 10 ஆள் நமக்கு வேலையில் இருக்காங்க, நம்ம இதில் சாப்பிட வந்துட்டோமே அப்படின்னு. அப்போ அவரோட ஆணவம் என்ன பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரு அரஜான் வயிற்றுக்கு தானே சாப்பிட போகிறோம். ஏழை கூட சாப்பிட்றான், இல்லை ஏழை குறைச்சி சாப்பிட்றான், பணக்காரன் அதிகமாக சாப்பிட்றான்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஒரு ஜான் வயிறு தான், அந்த ஒரு ஜானுக்கு தேவையானதை தான் சாப்பிட போகிறாங்க. அப்போ அந்த லைனில் நின்று போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஏழையாக இருந்தாலும் ஒன்று தான், பணக்காரனாக இருந்தாலும் ஒன்று தான், அழகாக இருந்தாலும் ஒன்று தான், அழகில்லைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிறது என்ன, அது அவனுக்கு புரியும். அதனால தான் அன்னதானத்தில் சாப்பிட வேண்டும், ஆணவம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, காளியோட அந்த இதில் ஆடுறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடி மக்களுக்கு அப்போ அது என்ன பண்ணுறாரு, முக்தியை தருகிறார். அப்படி முக்தி தருகின்ற 3 விழியுடைய சிவபெருமானே, அப்படி சிவபெருமானுடைய மகனே, நீ என்ன பண்ணு, எனக்கும் என்ன பண்ணு, அந்த முக்தியை அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கேட்குறார். இப்போ இந்த இடத்துல நம்ம சிவபெருமானை பார்த்தோம். அதுமாரி இன்னொரு இடத்துல பாருங்க, தண்டையணி வெண்டையும் கெண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, தண்டையணி வெண்டையும் கெண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தடமணைந்து நின்றன்பு போல, நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தடமணைந்து நின்றன்பு போல, கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் செந்துர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ. இதில் வேண்டது பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் என்ன மாலை போட்டிருக்காராம், கடம்ப மாலை போட்டிருக்கார். அப்போ இந்த மாலையெல்லாம் அணிஞ்சு கண்டுர கடம்பனும், அதாவது கண்களும் முகங்களும், நீ இந்த மாலையெல்லாம் அணிவிச்சிட்டு இருக்க முருகப்பெருமானே, உன்னோட கண்கள் எத்தனை கண்கள், 12 கண்கள். அப்போ முகம் எத்தனை, 6. இதெல்லாம் எனக்கு முன்னாடி நிற்கணும். நான் நினச்ச உடனே இந்த வடிவத்தில் நீ எப்படி எனக்கு காட்சி தரணும், கண்டுர கண்குளிர என்ற முன் சந்தியாவோ. நீ என்ன பண்ணு, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வடிவத்தோட நிற்கணும். அடுத்த லைன் சொல்கிறார் பாருங்க, புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெண்கலம் கொண்ட போது பொன்கிரியம் எனச் சிறந்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. இவர் என்ன செய்வாராம், அண்டங்கள், முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா,
சின்ன குழந்தை இல்லையா, அவர் வந்து சூரபத்மனை வதம் செய்யும் போது சின்ன குழந்தை. அப்போ சூரபத்மன் கொடுவான், இந்த 2 வயது பாலகனையா எனக்கு எதிரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆணவமாக கேட்பான். அப்போ இவன் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால எப்படி இருப்பானா முருகப்பெருமான், விளையாட்டு, அவனோட விளையாடுகள், திருவிளையாடுகள்னு நிறைய இருக்குது. அவனோட பேர் அண்டங்களை என்ன செய்வானா, சின்ன அண்டங்களாக சுருக்குவானோ. அதேமாரி மேலே இருக்கிற மேகத்தை கீழே கொண்டு வருவானோ. இப்போ இந்த இடத்துல நதி ஓடுதுன்னா அந்த இடத்துல என்ன செய்வானா, மலையை வைப்பானோ. மலை இருக்கிற இடத்துல நதியை கொண்டாந்து வைப்பானோ. இந்த அண்டங்களையே என்ன செய்வானா, மாற்றி மாற்றி மாற்றி, இப்போ இன்னைக்கு போகும்போது பார்த்துருப்போம், அந்த இடத்துல பெரிய மலை இருக்கும், நம்ம சுற்றிக்கிட்டு போவோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கடல் இருக்கும், இல்லைன்னா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குமா. எல்லாரும் நினைப்பாங்களாம் தேவர்கள்லாம், நேற்று கூட அந்த மலையை பார்த்தோமே, கைலாய மலை இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போச்சு. ஆனால் அவன் என்ன செய்வானா, அப்படியே மாற்றி வைப்பானா. சின்ன குழந்தை தான் இந்த மாதிரி அண்டங்களையும் பேரண்டங்களையும் மாற்றி மாற்றி வச்சு விளையாடுவானோ. அதை மாதிரி சின்ன 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 விலங்குகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உதாரணமாக தவளை, இப்போ நம்ம பார்க்குற எலி, அதெல்லாம் பெரிய உருவமாக ஆக்கிடுவானோ. அப்படியே பெரிய பிரம்மாண்டமாக இந்த காண்டாமிருகம் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த காண்டாமிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, யானை காண்டாமிருகம்லாம் நம்ம பெரிய உருவமாக தான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் என்ன செய்வானா, யானையெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு எறும்பு மாதிரி செஞ்சு வச்சுருப்பானோ. கேட்டாடா முகத்து தும்பிக்கையெல்லாம் இருக்குது, ஆனால் குட்டியோண்டு எறும்பு மாதிரி இருக்குது, எறும்பு மாதிரி சைஸுக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும். அந்த மாதிரி அப்படி விளையாடுவான். அப்போ எல்லாம் தேவர்கள்லாம் கேட்பாங்களாம், போயிட்டு முருகப்பெருமான்கிட்ட கெஞ்சுவாங்களாம், சுவாமி உங்களுக்கு இருக்கிற சக்திக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும், நீங்கள் இருக்கிறத அழிக்க முடியும், இல்லாததை உருவாக்க முடியும். ஆனால் என்னென்னா இந்த உலகத்தை இருக்கிற மாதிரியே வைங்க, ஒரு நாளும் இது மாறிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எங்கே இருக்கிறோம், தேவலோகத்தில் இருக்கிறோமா, நான் கைலாயத்தில் இருக்கோமா, பாட்கடலில் இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேது. இன்றைக்கி நாங்கள் வந்து கைலாயத்துக்கு தான் போகிறோம்னு நினச்சி போகிறோம், அங்கே பார்த்தா பாட்கடலை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு, அதனால நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக கருணை செய்யுங்க அப்படின்னு கெஞ்சுவாங்களாம். அப்படி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிற ராமாயணத்தில் சொல்லுவாங்க, ராமன் என்ன செய்வானோ அவ்வளோ அழகா, ராமன்னாலே அவ்வளோ அழகு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ தசரதன் வந்து என்ன செய்வானா, ராமனை பார்ப்பானா, அவன் அழகு பார்த்த உடனே அப்படியே சொக்கி போவானோ. பார்த்துட்டு ராமா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவானோ. கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் ராமர் அங்கேருந்து நடந்து வருவார், அப்படி வச்சக்கண்ணு வாங்காமல். இப்போ நாமே வந்து ஒரு அழகான ஒரு குழந்தைய பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை நம்மளை கடந்து போகிற வரைக்கும் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா. ஒரு சாதாரண மானிட குழந்தையே அவ்வளோ அழகாக நம்ம பார்க்குறோம் ஒரு குழந்தைய. அதே ராமன் எப்படிப்பட்டவன், அப்போ அந்த ராமனோட அழகை பார்த்து ஏன்னா ராமன் வந்து என்னது சுவாமி, அப்போ தசரதன் வந்து மனித இதில் பிறந்தவன். அப்போ அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன செய்யுமா, பேச்சு மூச்செல்லாம் இருக்காது, அப்படி ராமனையே பார்த்துட்டு இருப்பாராம். பார்த்தோன்னா திரும்ப அங்கேருந்து வந்தவன் என்ன சொல்ல கூப்பிட்டோம், எதுக்காக கூப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு மறந்து போயிடும். அதுக்கு அடுத்தது ராமர் வந்து கேட்பாராம், அப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு. சரிப்பா எனக்கு மறந்துட்டு என்னன்னு, சரி நீ போ அப்படின்னு. திரும்ப ராமர் போவாராம், அவர் போகிற அழகே பார்த்துட்டு இருப்பாராம். திரும்ப மறுபடியும் வர்ற அழகாக பார்க்கணும்னு ராமா வான்னு கூப்பிடணும். இப்படி வர சொல்லி போ சொல்லி வர சொல்லி போ சொல்லி ஒரு அழகாக ரசிப்பார். அதுபோல தான் இங்கேயும் முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அழகு, அந்த கடம்பு மலர் இதெல்லாம் மாறிட்டு சின்ன குழந்தையா விளையாடிட்டு இருக்கவங்கள பார்த்து பரிவுடல் அப்படின்னு சொல்லி தந்தையும் சிறந்து எங்கினும் அப்படின்னு, எங்கே இருந்தாலும் அவ்வளோ சிறப்பாக இருக்கிற அந்த முருகப்பெருமானை பார்த்து என்ன பண்ணுறாராம், அன்போட சிந்தை கூளிர கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன பண்ணுறாராம், அவனோட ஆட்டத்தை, அதாவது முருகப்பெருமானோட அந்த அந்த நடனம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சி நடம்போலும் கந்த வேலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நடனத்தை பார்த்துட்டு இவர் ரொம்ப பாசமாக என்ன பண்ணுவாராம், அந்த நடனத்தையே பார்த்துட்டு இருப்பாராம். அந்த மாதிரி இருக்கின்ற புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றனும் கொஞ்சி நடனம் கொடும் வந்த வேலை. அப்படி நடனம் புரிகின்ற இடம் எது அப்படின்னா இந்த செந்தூர் அப்படிங்கிறாங்க. இந்த செந்தூரில் அவர் என்ன பண்ணாரா, அப்படி கொஞ்சம் நடனம் புரிஞ்சிட்டு இருந்தாரு. அவரை பார்த்து என்ன பண்ணுறாரு சிவபெருமான் வந்து அவ்வளோ அழகாக அவரோட அழகை பார்த்து பார்த்து அப்பாவும் பிள்ளையும் அப்படி ரசித்து என்ன பண்ணுறாங்களாம், கொண்டாடுறாங்க அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பாடல் பாருங்கள். நாலும் 5 வாசல் கீறு தூறு உடம்பு கால்கையாகி நாரி என்பிலாகும் ஆகம் அதனோடே நாதம் ஒன்று ஆதிவாயில் நாடகங்களாக ஆடி நாடு அறிந்திடாமல் ஏக வளராமுன் அப்படின்னு அந்த பாடல் தொடருது. அதாவது 4 5 வாசல் வைத்து, அதாவது 9 வாசல் வைத்த உடம்பு அப்படிங்கிறது உடம்பை வந்து விவரித்து இந்த பாடல் வருது.
காலன் வந்து பாலனாகி காய என்று பாசம் வீசு காலம் வந்து ஓலம் ஓலும் எண்ணுமாதி காமனைந்து பானமோடு வேமின் என்று காணும் ஓனர் காண கண்டரோடு வேதமொழிவோனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாங்க. இதுதான் சிவபெருமான குறிக்கிற இடம். மற்ற பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா விநாயக பெருமானை சொல்கிறாரு. மேலே வந்து நம்ம உடம்பை பற்றி சொல்கிறார். நம்ம உடம்பு எப்படி இருக்குது, இந்த உடம்பு மேலே ஏன் ஆசை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறார். இதில் வந்து சிவபெருமானை சொல்லும்போது பார்த்திங்கன்னா காலன் வந்து பாலனாகி அப்படிங்கிறார். அதாவது பாலன் அப்படின்னா யாருன்னா மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயரோட அம்மாவும் அப்பாவும் குழந்தை வேணும். இப்போ நாமளும் என்ன செய்கிறோம், சஷ்டியில் விரதம் இருந்தால் நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கும். இன்னொன்று என்னன்னா, சஷ்டியில் விரதம் இருந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது முருகப்பெருமானோட அருளோட பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முருகப்பெருமானோட அருளோட பிறக்கும் போது அது வந்து ஞானம் மிளிர்ந்த குழந்தையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இப்போ நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்கெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து இங்கே வந்து ஒரு 2 வருஷமாக சஷ்டியில் விரதம் இருந்தோம்மா, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை எனக்கு பிறந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அறிவோடு இருக்கும். ஏன்னா திருமூலர் சொல்கிறார் குழந்தை வந்து எப்படி பிறக்கணும் அப்படின்னு. அது ஒரு பெரிய சாப்டர் விட்டுருங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அறிவுள்ள குழந்தை எப்படி பிறக்குது, அறிவில்லாத குழந்தை எப்படி பிறக்குது, அழியா இருக்கிறவங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய சாப்டர்ல சொல்லுவார். அப்போ முருகப்பெருமான் இருக்கிற இந்த தளத்தில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அந்த குழந்தை என்ன ஆகுமா, அழியாகவோ இல்லை அறிவில்லாத குழந்தைகளோ ஆகாது. ஏன்னா முருகனோட அருள் இருக்கிறதுனால அது வந்து என்ன குழந்தையா இருக்கும், ஞான குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கண்டேயரோட அம்மா அப்பாவும் என்ன கேட்குறாங்க, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அப்ப சுவாமி என்ன சொல்றார், 16 வயசு தான், ஆனால் நல்ல அறிவுள்ள குழந்தை. 16 வயசுல அந்த குழந்தை இறந்துடும். ஆனால் அதே இது 100 வயசுக்கு மேலே குழந்தை இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் மந்தமாக இருக்கும். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு. இன்னொன்று நம்மகிட்டே வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை 100 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை வேணுமா இல்லை அறிவுள்ள குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் எதை வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுள்ள குழந்தைய தான் செய்யணும். என்னம்மா 16 வயசுல செத்து போயிருக்கிறாங்க, அந்த குழந்தைய சொல்லணும். 16 வயசு வாழ்ந்தாலும் அது என்ன செய்யுது, அதோட ஆன்மா காலங்காலமாக இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு மந்த குழந்தைய, அதாவது ஒரு உருவத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, ஒரு குழந்தைய உருவாக்குறீங்கன்னா அதனால ஒரு பயன் இருக்கணும் உலகத்துக்கு. அப்போ அந்த 16 வயசுல அது என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிட்டு அந்த குழந்தை மறைஞ்சிடும். அப்போ அதுதான் நமக்கு வந்து என்னது புண்ணியமாக சேரும். ஒரு உருப்படாத குழந்தைய நீங்கள் உருவாக்கி சமூகத்தில் விடுறதுனால உங்களுக்கும் பாவம் சேருது, அந்த குழந்தைக்கும் பாவம் சேருது. என்னம்மா இருந்தாலும் குழந்தை செத்து போயிரும்னு சொன்ன பிறகு அந்த குழந்தை வேணும்னு கேட்க முடியுமாம்மா எங்களால்? இருந்தாலும் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க வேண்டும், ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும்னா அது போல தான் வேண்டும். ஏன்னா நம்மளோட சந்ததிகள் இப்போ இந்த குழந்தை ஞான குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அறிவியல் படி பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைக்குள்ள குரோமோசோம்கள் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த இது